உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் முதலாவது நம்மிடம் எதிர்பார்ப்பது பரிசுத்தம்தான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? முதலாவது அற்புதத்தை தான் எதிர்பார்க்கிறோம். ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம தொழிலில், படிப்பில்? இந்த மாதிரி நம்மளுடைய இருதயம் எல்லாம் எப்படி இருக்கிறது? அற்புதத்தை குறித்தே நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தத்தை குறித்து நாம் சிந்திப்பதே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களை முதலாவது பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுது நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். சகோதர சகோதரிகளே, பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற சகோதர சகோதரனே, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். தானாகவே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசியுங்கள். நன்றி. ஆமென்.